தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிற்பகல் 3 மணி ஜெப வேளை. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, 3 மணி ஜெபம். சிலுவை நினைத்து பார்ப்போம். ஒரு நிமிஷம். இயேசுவே, சரியா 3 மணிக்கு நீர் எனக்காக உயிர் விட்டீர். அந்த இரக்கத்துக்கு நன்றி அப்பா, அந்த அன்புக்கு நன்றி. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது, தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலும், வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலும், உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலும், வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலும், நோய் நொடி என்னை வருத்தினாலும், தனிமையில் நான் இருந்தாலும், உன் அன்பு என்னை காத்திடுமே, உன் அன்பு என்னை காத்திடுமே சொல்லி. இயேசுவே, நீர் மரித்தீரப்பா. எபிரேயர் 4:16 சொல்வது போல, எனவே நாம் இரக்கத்தையும் பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டறியவும் அருள் நிறைந்த இயேசுவின் அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அப்பா, இரக்கத்தோட வேளை இது. என் பாவங்களை மன்னியும், என் குடும்பத்தை மன்னியும், என் தேசத்தை மன்னியும். சங்கீதம் 51:1 சொல்வதை போல, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். இந்த நேரத்தில் யோவான் 19:30 சொல்வதை போல, எல்லாம் நிறைவேறிற்றுன்னு சொன்னீரேன். என் பிரச்சனையும் நிறைவேற்றும் ஆண்டவரே. என் வியாதிகளை சுமூகமாக்கும். என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் அதிலிருந்து ஒரு விடுதலை தரப்போவதற்காய் நன்றி. அர்ப்பணிக்கிறேன் அப்பா. தந்தையே, உம்மிடம் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, என் உயிர், என் நாள், என் எல்லாம் உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நித்தியமானவரே, உம்முடைய நேசகுமாரனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம், உலகம் முழுவதின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துயரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலும் உலகம் முழுவதின் மேலும் இரக்கமாயிரும். இயேசுவின் துயரமான பாடுகளை பார்த்து
எங்கள் மேலும் உலகம் முழுவதின் மேலும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, பரிசுத்த பலமுள்ளவரே, பரிசுத்த நித்தியமானவரே, எங்கள் மேலும் உலகம் முழுவதின் மேலும் இரக்கமாயிரும். 3 மணி இரக்கத்தோட வேளை. இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட வேளை. திரை கிழிந்த வேளை. தடை உடைந்த வேளை. என் ஜெபம் கேட்கப்படும் வேளை. ஆமென். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இரத்தத்தால் துயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. திரை வழியாக அவர் நமக்கென்ன புதியதும் உயிருள்ளதுமான வழியை திறந்து வைத்துள்ளார். 3 மணிக்கு மணி அடிச்சுச்சா, ஜெபிக்க மறக்காது. இரக்கத்தின் ராஜாவே, இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. குறிப்பாக இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அப்பா பிதாவே, இரட்சகரே, தூய ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஆராதித்து அன்பு செய்கிறோம். என்னை முற்றிலும் மக்களித்து உம்முடைய இரக்கத்தில் என்றும் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. என் அன்பின் மூவர் இறைவா, என்னில் வாழும் சர்வ வல்லவரே, உம்மை போற்றி போகிறேன். நிலையான அன்பும் அருள் வரங்களும் நிறைந்த தூயவரே, அப்பா, இந்த 3 மணி வேளை ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபிக்கின்ற வேளை உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இவ்வேளையிலே சுவாமி, எங்கள் பாவங்களை பொறுத்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பவரே, உலகின் பாவங்களை எல்லாம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய சகல படைப்புகளின் மேலும் இருக்கிறதப்பா. திருப்பாடல் 86:15 சொல்வது, என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமராதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும், உம்மடியானுக்கும் ஆற்றலை தாரும், மடியானின் மகனை காப்பாற்றும். நன்மை தினத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, நீ இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடு, என்னை தேடும் ஒரு விருப்பத்தை உன் இதயத்தில் உருவாக்க வேண்டும். இந்த நாளில் நீ எனக்கு உன் இதயத்தை திறந்து தர தவறிவிடுகிறாய். அதனால் உனக்காக நான் வைத்திருக்கும் புதிய மலர்களை நீ பெற்றுக்கொள்ள தவறிவிடுகிறாய். அந்த மலர்கள் என்னிடமே விடப்படுகின்றன. இதை சொல்வது எனக்கு வருத்தமாயும் வேதனை தருவதாயும் இருக்கிறது. எனது வழி உன்னை மீண்டும் என்னிடம் கொண்டு வரட்டும். அதனுடன் நீ ஒத்துழைக்கும் போது என் இனிமையை, என் பிரசன்னத்தை நீ மீண்டும் உணரத் தொடங்குவாய். இதனால் நீ என்னை மகிழ்ச்சி அடைய செய்வாய். பரிசுத்த வேதாகமத்தை இன்னும் அதிகமாக இதயபூர்வமாக நீ வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, என்னுடைய விசேஷமான பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியும். நான் உன்னை வழிநடத்துவேன். ஜெபி ஜெபி ஜெபி. என் அன்பு குழந்தையே, நீ உன் இதயபூர்வமாக ஜெபிக்கும்படி உன்னிடம் சொல்லி இருக்கிறேன்.
அப்படி செய்யும் பொழுது நீ இன்னும் அதிக முழுமையாய் எனக்கு பதில் கொடுக்கிறாய். அப்போது உன்னை மிக எளிதாக என்னால் வழி நடத்த முடியும். அன்பின் நிறைவா, மாலை பொழுதினிலே குறிப்பாக எங்கள் அனைவரின் குடும்பங்களை இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவிலே ஜபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலகம் எத்தீசையிலே இந்த 3 மணி வேளையிலே நம்முடைய மரணத்தின் நேரத்தை, உயிர்விட்ட நேரத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நேரத்தில் அவர்களுடைய விண்ணப்பங்கள் என்னவாயிருந்தாலும் நீர் அதை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, வேதனைகளை நீர் மாற்றப்போவதற்காய் நன்றி. குடும்பங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. இன்னும் இறைப்பற்றில்லாதவர்கள், ஞானத்தில் குறைவாய் இருப்பவர்கள் இன்னும் உம்மிடத்திலே வரட்டும். ஆண்டவரே, பரிந்து பேசுங்க அப்பா. இதோ உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நாங்கள் வீணாய் போய்விடாமல் ஒரு நாளும் உம்முடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காய் நன்றி. இன்னும் அதிகமாய் நீர் எங்களை இந்த 3 மணி ஜெப வேளையிலே தானியேலை போல காலை மதியம் மாலை 3 வேளை ஜெப வேளையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பிள்ளைகளா, இறை வார்த்தைகளை தியானிக்கும் பிள்ளைகளா நீரைகளை மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் உமது பிரசன்னம் ஒவ்வொரு நிமிடமுமே உம்மை பிரியாத வரம் தாரும். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிர் உள்ளளவும் ஆராதிப்பேன் உம்மை நான் என்றும் மகிமைப்படுத்துவேன். ஆராதிப்பேன் உம்மை நான் என் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்லி இந்த மாலை பொழுதிலே ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி. என்னை தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்தில் அமர வைத்த கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.